ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரிபஸ் எபிசோடு 5 அண்ட் 6 ஒப்பீனியன் தான், சீசன் 1. ஓகே. அண்ட் இந்த எபிசோடு 5 டைரக்ட் பண்ணது யாருன்னா கார்டன் ஸ்மித், ரைட் பண்ணது யாருன்னா ஏரியல் லிவின். ஸோ இந்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆக்சுவலி நான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப நல்ல ஃப்ளோவாக போயிட்டு இருந்தது. ஓகே, நான் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன். நான் இந்த ப்ளூரிபஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ரியல் டைமில் மாதிரி எடுத்திருப்பாங்க. ஓகேவா? அதாவது பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டாகனிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தண்ணி குடிக்கிறது, அதுக்கப்புறம் வெளியில் எட்டி பார்க்குறது, அதுக்கப்புறம் பென் எடுத்துகிட்டு எழுதுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்கும். அந்த மாதிரி வரும். இந்த இந்த ஹோல் ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சரும் ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இந்த எபிசோடும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் இந்த ஹோல் டேயும் என்ன நடந்தது அப்படி வரும். ஓகே, இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோட்டாகனிஸ்ட் கேரல் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மற்ற ஹியூமன் பீயிங்ஸுக்கு வந்து அனுப்புவாங்க. ஓகேவா? நம்ம எல்லாருமே ஒன்றா இருக்கணும், நம்ம என்னென்ன பண்ணணும், அண்டு எப்படிலாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், தயவுசெய்து நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு கூட யாரும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலையும் பண்ணாமல் அண்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுனால நீங்கள் இப்படியே இருந்துடலான்னு மட்டும் நினைக்காதீங்க. நம்ம எல்லாமே ஒற்றுமையாக நின்று இந்த ஏலியன் வந்து என்ன அதை எதிர்த்து நம்ம போராடணும், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒவ்வொரு கேசட் அனுப்புகிற சீன் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த உல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கேரளுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய சிமெண்ட்ரியை வந்து அட்டாக் பண்ணும். அந்த சீன் வந்து செம்மையாக எடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் பயங்கரமாகவே இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் சொல்கிறேன், ப்ளூரிபஸுடைய சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இந்த ஹோல் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேரல் அப்படின்ற ஒரு கேரக்டரை ஃபோக்கஸ் பண்ணி தான் அதிகமாக போகும். அண்டு ஒருத்தவங்க லோன்லியாக இருக்கிறத வந்து கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறது கஷ்டம். அண்டு இந்த எபிசோடில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த எபிசோடு 5 அண்ட் 6 வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ரொம்ப நல்ல நம்ம கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போயிருந்தாங்க கொஞ்சம். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னா இந்த ஏலியனுடைய கோல் வந்து என்னென்னா கேரல் வந்து அவங்க கூட ஜாயின் பண்ணணும். ஓகேவா? அவங்க கூட ஜாயின் பண்ணணும். அண்டு பட் கேரளுடைய கோல் வந்து என்னென்னா என்ன நடந்தாலும் கூட என்னால் ஜாயினே பண்ண முடியாது, உனக்கு எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அண்டு என் ஃப்ரெண்ட் நீ என்ன இங்கே இருக்க எல்லா மனிதர்களையும் விட்டுட்டு நீ ஊரை விட்டு போயிடு, எங்கேயாச்சும் போயிடு அப்படின்னு சொல்கிறது தான் கேரளுடைய கோல். ஓகேவா? அண்டு இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரோன் சீன் வரும். அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஏலியன் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கேரளில் வந்து புறக்கணிச்சிட்டு அந்த ஊர் விட்டே போயிடுவாங்க. அண்ட் கேரல் வந்து ரொம்ப லோன்லியாக இருப்பாள். ஸோ இந்த எபிசோட் முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா கேரளுடைய லோன்லினஸை தான் அதிகமாக காமிப்பாங்க. ஸோ அப்போது காமிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கேஜெலாம் பிக் பண்ணோம். அந்த ட்ரோனுடைய சவுண்டு எஃபெக்ட்டு அது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. ஓகேவா? அந்த சீனே ஆக்சுவலி ரொம்ப நேரம் எடுத்திருப்பாங்க. அந்த ட்ரோன் வந்து இந்த பேக்கேஜ் எல்லாம் பிக் பண்ணுறது, அந்த மெசேஜெல்லாம் சென்ட் பண்ணுறது, அந்த மெசேஜ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஏலியனுக்கு வைக்க போகிற ஆப்பு அந்த மாதிரி அதுக்கு வைக்க போகிற ஆப்பே. ஆனால் அந்த ட்ரோன் வந்து அந்த ஏலியனே ட்ரோன் மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எடுத்துகிட்டு போய்ட்டு வேறு ஒரு நபர்கிட்ட கொடுக்க போகிறாங்க. ஸோ அப்படி கொடுக்கும்போது அந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அண்டு அவங்கள எதுவுமே பண்ண முடியாதுன்றது ஒன்று. அவங்களுக்குன்னு நிறைய கோடு இருக்குது, மாரல் கோடு. நான் நிறைய விஷயம்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஏலியனால் நிறைய ஹியூமனுடைய இன்டர்ஃபரன்ஸை வந்து நிறைய விஷயத்தில் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி ஹியூமன் இன்டர்ஃபரன்ஸில் பண்ணக்கூடாத பட்சத்தில் அண்டு அது எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரில அந்த ஹோல் ஸ்டோரியும். ஓகேவா? அப்படி என்னால் ஆக்சுவலி ப்ரெடிக்ட் பண்ண முடியல. அனிமல் ரைட்டருக்கு எந்த அளவுக்கு இந்த என்ன எபிசோடு உருவாக்குனாங்களே அவங்களுக்கே அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியுமான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அடுத்த எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிபி எபிசோடு 6
அண்ட் சீசன் 1. அண்ட் இந்த எபிசோடோடைய டேரக்டர் யாருன்னா கேன்ஜா மொன்டீரியோ. ஓகே, ரைட்டர் வந்து வேற பிளேசி. ஓகேவா, இவர் தான் ரைட்டர். இந்த எபிசோடோடைய டைட்டில் வந்து ஹெச்டிபி, ஹியூமன் டிரைவ்டு ப்ரோட்டீன். ஸோ இந்த எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஒரு போன எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கிங்கான ஒரு டிஸ்கவரி வந்து கேரோல் ஒன்று பார்ப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர் ஹவுஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு ஸ்டோரேஜ் இடம் மாதிரி. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடிஸ்லாம் அந்த ஏலியன் வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இந்த எபிசோட் இந்த இப்போ ப்ளூரிபஸில் வந்து ஏலியன் சொல்ல மாட்டாங்க, மோஸ்ட்லி அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓகே அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா, நான் இங்கே ஏலியன் சொல்கிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம்லாம் அவங்க கொஞ்சம் ஷாக்கிங்காக கண்டுபிடிச்சிட்டு ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை வந்து அந்த மற்ற ஹியூமன்ஸ் இருப்பாங்களே அவங்களுக்கு அனுப்புவாங்க. அதில் வந்து ஒரு ஹியூமனை நேரில் போய் விசிட் பண்ணுவாங்க, கூம்பா. ஆனால் கேரளுக்குடைய என்ன இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, கூம்பாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும். அந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன்ஸுடைய ப்ரோட்டீனை வந்து ஒரு ஸ்டெம் செல் மூலமாக, ஹியூமனுடைய ஸ்டெம் செல் மூலமாக ப்ரோட்டீனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அவங்க மில்காக குடிக்கிறாங்கன்ற விஷயம் கூம்பாக்கு வந்து ஏற்கனவே தெரியும். ஏன்னா அந்த ஏலியன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் பறித்து சாப்பிட மாட்டாங்க. ஓகேவா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு இந்த மரத்தில் ஆப்பிள் இருக்கும்ல, அந்த ஆப்பிள் வந்து பறித்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் ஆப்பிள் வந்து தானாக கீழே வந்துச்சுன்னா அதை எடுத்து சாப்பிடுவாங்க. மிருகத்தை கொண்டு சாப்பிட மாட்டாங்க. ஸோ இது எதுவுமே அவங்களுக்கு வந்து உடைய மாரல் கோடு. ஓகேவா, அந்த கோடுனால அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஹியூமன் பாடியில் இருக்க ப்ரோட்டீனை வந்து இறந்தவங்க மூலமாக அதை ப்ரோட்டீனை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு கூம்பாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இது வந்து கேரளுக்கு வந்து ஷாக்கிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோடோடைய எண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் இருக்கார்ல, என்னென்னா மனோ சோஸ், அதை வேறு ஒரு நாட்டில் இருப்பார். படமாக பக்கத்தில் இருக்கும் அந்த கண்ட்ரியில். அவர் அங்கே இருப்பாரா. அந்த நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரள் வந்து ஒரு கேசட் ஏற்கனவே அமைச்சிருப்பாங்க. அந்த கேசட் வந்து அவர்கிட்ட போயிருக்கோம். அவருக்கு வந்து ஒரு திருப்தி வரும், அப்பாடே இந்த உலகத்தில் நாம் மட்டும் கிடையாது, இன்னும் இருக்காங்க. அண்டு இவங்க அந்த அட்ரஸை பார்த்து அவங்க எங்கே இருக்காங்கன்னு தேடி நம்ம போகலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு ஒன்று வருவார். ஓகேவா, அந்த சீன்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா லோன்லேயே ஒரு ரூம்லேயே அடைச்சிருப்பார். அண்டு கேரள் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஏலியன் கிட்ட பேசுவாங்க. ஆனால் இவர் வந்து மற்ற ஏலியன் கிட்ட பேச மாட்டார், அவங்க கூட எந்த ஒரு பழக்க வழக்கமும் வச்சுக்க மாட்டார். ஸோ அந்த மாதிரி இவர் இருப்பார். அண்டு இவருடைய இந்த நடிகர் வந்து ரொம்ப நாள் நடிச்சிருந்தார், இந்த மனோ சோஸ் அப்படின்ற நபர். ஓகேவா, அவருடைய நடிப்பு வந்து நல்லா இருந்தது. அவர் இருக்கிற லொக்கேஷனுடைய எப்படின்னா ஒரு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரின்னு நினைக்கிறேன். அது சவுத் அமெரிக்கன் தான், நார்த் அமெரிக்காவா தெரில. சவுத் அமெரிக்கா இல்லைன்னா இந்த சவுத் அமெரிக்காவுக்கும் நார்த் அமெரிக்காவுக்கும் இந்த 2 கான்டினெண்ட்டுக்கும் ஒரு கேப்பில் ஒரு சில கண்ட்ரிலாம் கிடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கிற அந்த 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 இடம் ஒரு லொக்கேஷன் அது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா யதார்த்தமாக இருந்தது. ஏன்னா கேரள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஎஸில் வந்து ஒரு ஒரு செட் ஆஃப் ஹில் சைடு மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து வேறு ஒரு லொக்கேஷன். ஸோ இந்த லொக்கேஷன்லாம் நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான ஒரு சினிமாட்டோகிராஃபி, கேமரா பிளேஸ்மெண்ட்லாம் ரொம்ப அமேசிங் கைஸ். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மனு சோசஸ் வந்து ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து ஒரு கேள்வி வந்ததுன்னா, மனு சோசஸ் வந்து ஏன் இவ்வளோ பிடிவாதமாக அந்த ஏலியன்கிட்டேருந்து எதுவுமே வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் இவ்வளோ பிடிவாதமாக வாங்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துருக்கு. ஸோ இதுதான். ஓகேவா,
ஆனால் இன்னும் வரைக்கும் பதில் கிடைக்கல. இது இப்போ நான் சொன்ன ஒப்பீனியன் வந்து எபிசோட் 6 ஒப்பீனியன். அண்ட் இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது, இந்த ஆடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நான் எபிசோடு 8 வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் நல்லாயிருக்கு. அண்ட் அதே சமயத்தில் ஒரு சில ப்ராப்ளம் இருக்குது. அதை நான் சீசன் ஃபினாலேயில் வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ ஓகே கைஸ், பாய்.